உங்கள் எதிர்பாலினத்தின் மீது ஒரு ஈடுபாடுங்கிறது வரும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை, இவங்க தான் நம்மளோட லைஃப் பார்ட்னரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி அடிக்கும் உங்களுக்கு தலையில். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் மீட் பண்ணுவீங்க, உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி அவங்கக்கிட்ட சம்மதம் வாங்குவீங்க. அதனால் மனதில் நல்ல ஒரு சந்தோஷம் குடிக்கொள்ளக்கூடிய மாதம் இது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு திருமண முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். ஏற்கனவே பார்த்துட்டு போயிட்டு பதிலே வராத இடத்துலேருந்து பதில் வரும். திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அது முடிவாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஸோ 2026 ஃபஸ்ட்டு நல்ல விஷயமே திருமணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல விஷயமானது நடக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக இப்போது மற்ற கிரகங்களினுடைய அமைவு எப்படி இருக்குன்னு பார்த்தா, உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல ஒரு கிரகங்களுடைய கூட்டணியே இருக்குது. அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா சூரியன், செவ்வாய், சுக்கிரன் 3 பேரும் அங்கே இருக்காங்க. செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திற்கு அதிபதி. உங்களை பொறுத்த வரைக்கும் 6, 11ங்கிற 2 இடங்களுக்கும் அவர் அதிபதி. அவர் போய் 6ஆம் இடத்துல நல்ல வலுவாக உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன ஆகுனா,